عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய மாதத்தின் 11வது மாதம் துல்காதா மாதத்தின் முதல் ஜும்ஆவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் நெடுகிலும் மனித சமூகத்தை வழி நடத்துகிற அற்புதமான வழிகாட்டுதல்களை ரப்புல் ஆலமீன் நிறைவாக சொல்லி தந்திருக்கிறான். குர்ஆனுடைய ஒட்டுமொத்தமான செய்தியின் சாரம், மனிதன் சதாவும் அல்லாஹோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய நினைவோடு அவன் வாழ்க்கையை நடாத்திட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வின் பக்கமே அவன் திரும்ப வேண்டும். இந்த சிந்தனைகள் அழுத்தமாக அவனிடத்திலே அமைவதற்காக, பதிவதற்காக நிறைய நல்ல செய்திகளை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி வருகிறான். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற நன்மைகள் யாவும் அது அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய பேரருள். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற தீமைகள் யாவும், எதிர்பாராத சோதனைகள் யாவும், கடுமையான வேதனைகள் அனைத்தும் அது நீயாக உருவாக்கி கொண்டது என்ற பதிவையும் அல்லாஹ் பதிவிட்டு விட்டு, நன்மைகளுக்கான வாய்ப்பையும் தீமைகளுக்கான எச்சரிக்கையையும் அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆனிலே பேசி வருகிறான். இந்த மனம் இருக்கிறதே, மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அது கட்டுப்படுத்தப்பட்டு நிதானத்தோடு ஒரு காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழிகாட்டுதல் வேண்டும். இந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற பொழுது அது அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடும். பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
நடக்கிற அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது. நிறைய காரணிகளை அல்லாஹ் தோற்றுவித்திருக்கிறார். ஒரு மூமின் அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் வாழ்வதும் வீழ்வதும், வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும், ஏற்றம் பெறுவதும் இறங்கு முகம் காணுவதும் பொருந்திக் கொள்வான். எல்லாம் என்னுடைய ரப்பினால் நடத்தப்படக்கூடியது. ஆனால் நாம் ஒரு காரணத்தை தேடுவோம். இப்படி இருந்திருந்தா அது இப்படி ஆயிருந்திருக்கும், இவர் ஓகே சொல்லியிருந்தார்னா நான் ஜெயித்திருப்பேன், இந்த கடமையில் தொடங்கி இருந்தால் இப்படி காரணிகளை நாம் தேடிக்கொண்டு இருப்போம். நேரங்கள், நிமிடங்கள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், பகல், இரவு, இதெல்லாம் காரணமே கிடையாது. என் ரப்பு நாடினால் அது நடக்கும், ரப்பு நாடாவிட்டால் நடக்காது. காரணிகளை ஒரு சமாதானத்திற்கு சொல்லலாம், ஆனால் அதே காரணிகளை நன்மையை தூண்டுவதற்காக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு 4 மாதங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். குர்ஆன் சொல்லுது, வருடத்தின் மாதங்கள் 12. இதை தீர்மானித்தவன் அல்லாஹ். பெருமானார் சொல்வார்கள், இது படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா மாதங்களும் சிறந்ததுதான். அதுல தலை சிறந்தது அப்படின்னு ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் எடுத்து வைத்து தொடர்ந்து 3 மாதங்கள் வருகிறது. ஒன்று இப்பொழுது பிறந்திருக்கிற துல்காதா, அடுத்து வருகிற துல்ஹஜ்ஜா, அதற்கடுத்து வருகிற முஹர்ரம், ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய ரஜப். இது அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட பரிசுத்தமான மாதங்கள் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துது. எல்லா மாதங்களும் தீமையை தரக்கூடியது அல்ல, நன்மையில் கொஞ்சம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த 4 அல்லாஹ் அடையாளப்படுத்தி என்ன சொல்ல வர்றான்? துல்காதா மாதம் ஆக சிறந்த மாதம், அடுத்து வருகிற துல்ஹஜ்ஜா மாதம் அதுவும் ஆக சிறந்த மாதம், முஹர்ரம் ஆக சிறந்த மாதம். இப்படி சொன்னதற்கான தூண்டுகோல் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட மாதங்கள் வாய்ப்பாக வரும் பொழுது பாவங்களை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். செய்தி இதுதான். நல்ல நாள் அப்படின்னா பேசாம தூங்கிறதுன்னு அர்த்தமா? நல்ல நாள் என்று சொன்னால் எந்த உழைப்பும் காட்டாமல் நன்மைகள் தானாக வந்துவிடும் என்று அர்த்தமா? இதுல பாருங்க, இபாதத்து செய்யுங்கள் என்பதை விட ஃபலா ததுலிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இப்படிப்பட்ட மாதங்கள் வருகிற பொழுது பாவங்களை செய்யாதீர்கள், அது மிகப்பெரிய அநியாயம் என்று எந்த சமூகம் கொடூரமாக போரையே வாழ்வாக கொண்டிருந்த அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தடை போடுறான். இந்த அஷ்ஹுருல் ஹுரும், மரியாதைக்குரிய மாதங்கள் வருகிற பொழுது போரை நிறுத்துங்கள், சண்டை போடாதங்கண்ணா. சண்டையே வாழ்க்கையாக இருந்த ஒரு சமூகத்திலே ஒரு 3 மாத தொடர் போர் நிறுத்தம், அது என்ன விளைவை ஏற்படுத்தியது தெரியுமா? நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழியை ஏற்படுத்தியது. இந்த பல பேர் தௌபா செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்பு என்னன்னா, சரி இன்னைக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம், நாளைக்கு செய்தானே போறோம், அதனால இது நமக்கு செட் ஆகாதப்பா, போறது போகட்டும். இல்ல, ஒரு நாள் உங்கள் பாவங்களை குறையுங்கள், நிறுத்துங்கள். ஒரு நாள் அது நிரந்தரமாக அந்த பாவம் விலகிவிடும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக தேர்வு செய்த மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துல்காதா மாதம். அந்த வார்த்தையே, துல்காதா அப்படிங்கிற வார்த்தையே போர் செய்யாமல் அமருதல். அந்த மாதத்தின் பெயரின் பொருளே அநீதத்தை விட்டும் அநியாயத்தை விட்டும் அமருதல், போரை விட்டும் அமருதல். இது இந்த சூதாடி பழகனங்க
எப்படா விடியும்னு காத்திருப்பான் இல்லையா? குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், அந்த தேட்டம் அவர்களுக்கு இருக்கும். குடி, சூதாட்டம், இதனை விட சண்டையை வெறித்தனமாக கொண்டிருந்த ஒரு சமூகம். அல்லாஹ் முதல்ல சொல்றா, இது என்ன மாசம் தெரியுமா? நாம ரமலானுடைய மாதத்திலே ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு வந்தோமா இல்லையா? என்னால சமூகம் முழுவதும் பிரச்சாரம் நடந்தது. இந்த மாசத்துல போய் அந்த மாதம் ஏற்றத்தை தரும், பாவம் செய்தால் பன்மடங்கு நன்மை தீமையை ஏற்படுத்திவிடும், தண்டனைகளை பெருக்கி தந்துவிடும். இந்த அச்ச உணர்வு ஒரு காரணி. அந்த காரணி நம்மை கட்டுப்படுத்தியதா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நல்லது கெட்டது, நாட்கள், நேரங்கள் அப்படின்னு காரணிகளை தேடுவதை விட இந்த காரணிகளை உருவாக்கினானே அவன் பக்கம் நீங்கள் மீள வேண்டும். அதற்கான தூண்டுகோள்கள் தான் இவைகளை தவிர ஜும்மா நாள் நல்ல நாள், ஆமா இன்னைக்கு தொழுதாச்சு முடிஞ்சு போச்சு, அப்படி அல்ல. ஜும்மாவில் கூடுகிற மக்கள் உணர்கிறார்கள், இது ஏழைகளின் ஹஜ்ஜு. போன வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் ஏற்பட்ட பாவங்களை மன்னிக்கிற ஆற்றல் ஜும்மாவுக்கு இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு துஆவை நீ கேட்டு விட்டால் அது மறுக்கப்படாது. இந்த சிறப்பை எல்லாம் சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஜும்மா மாதிரியே வாரம் முழுவதையும் நீ பயன்படுத்திக் கொள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். காரணிகளை மட்டும் பிடித்து தொங்காதீர்கள். இந்த காரணிக்கான பின்னணி என்னன்னா தூண்டுகோல். அந்த தூண்டுகோலை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டுதல் எல்லாம் நல்லவனாக வாழ்வதற்கும் பாவத்திலிருந்து விலகுவதற்குமான அற்புதமான வழிகாட்டுதல், தூண்டுதல் என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. வல்ல ரப்பல் ஆலமீன் பெற்றிருக்கிற மாதம். அல்லாஹ்வுடைய ரசூல் 5 உம்ரா செஞ்சிருக்காங்க. 4 உம்ரா தனியான, அதாவது இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாமிய முறையில் நிறைவேற்றப்பட்ட 4 உம்ராக்கள். ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள், அதனோடு சேர்ந்து ஒரு உம்ரா செய்தார்கள். அதை தவிர எல்லாமே துல்காதா மாதத்தில் உம்ரா செய்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் பிரியப்பட்டார்கள். காரணம், அல்லாஹ் மரியாதை கொடுத்த மாதத்தில் இந்த அமல் நிகழ வேண்டும் என்று விரும்பினார்கள். முஃமின்களே, அவ்வளவு பரக்கத்தான ஒரு மாதம், தொடர்ந்து 3 மாதங்கள் வருகிறது. இது இப்படி விளங்கிக்க கூடாது. ராசியான மாசம், அது என்ன பயான் பண்ணாலும் இன்னைக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த ராசி, அப்புறம் என்ன கேது, சூது, வாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாம் நாடனால் நடக்கும். சொல்லுங்க. ஆமா, ₹1 கொடுக்கும்போது சாதாரண அப்படி திருப்பி கொடுத்துட்றாங்க. ஒரு சி கொடுக்குறாரு, கிழக்கு பார்த்து நில்லு, வடக்கு பார்த்து நில்லு. ஏன் அது செலவே ஆகாதா? அந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். பெருமானார் சொன்னது அனைத்தும் சந்தோஷப்படுத்துவதற்கான. எதை செஞ்சாலும் வலது பாகத்தில் செய்யுங்க, நல்லது. அப்படி செய்தால் கட்டாயம் இது சக்சஸ் ஆகும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் உத்தரவாதம் சொன்னார்கள், ஒரு நாளை தீர்மானிப்பது உன்னுடைய ஃபஜ்ர் தொழுகை. அன்னைக்கு உனக்கு கேரண்டியா நல்லதுதான் நடக்கும். சடங்கு சம்பிரதாயத்தை தாண்டி நீங்கள் அல்லாஹ்வின்பால் வர வேண்டும் என்பதற்கு தூண்டுகோலான வார்த்தைகளை தவிர அதையே பிடித்து கொண்டு நின்று விடக்கூடாது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அற்புதமான அமல்கள் செய்வதற்கான நல்ல வாய்ப்பு. துல்காதா மாதம் புனிதமான ஹஜ்ஜாஜிகள் கிளம்பிட்டாங்க இல்லையா? கிளம்பிட்டாங்க. அதாவது ஒரு மூமினுடைய லட்சியம் என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் தொழுகையில கிபிலாவை முன்னோக்கிங்கிறார். அப்பவே அவருக்கு அந்த ஆசை பிறந்து விடுகிறது, ஒரு நாள் கிபிலாவில் போய் நிற்க வேண்டும். ஏழை பணக்காரன் என்பது சட்டமே தவிர ஆசைப்படுவது எல்லோருக்குமானது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு. முன்னையெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது 10-15 பேர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு சரிங்க நம்மளாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சமையலுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒருத்தரை செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவரு டெய்லி 200 300 வேலை செய்கிறவர். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அவருக்கு சொல்லுங்க, சமையலுக்கு சமையல் சொல்லுங்க பாய், ஹஜ்ஜு கடமையே இல்லாதவர், காசே இல்லாதவர். யாருக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானோ அது மிகப்பெரிய பாக்கியம்.
அந்த மாதிரி ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் துல்காதா மாதத்தில் கிளம்புறாங்க. துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அரஃபா என்ற அற்புதமான நோன்பு உலகத்திற்கு கிடைக்கிறது. அரஃபா என்ற மைதானம் ஹாஜிகளுக்கு கிடைக்கிறது. அதனால் சமூகம் பெற வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, யாராவது ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஹஜ்ஜை விமர்சனம் செய்கிற அருகதை நமக்கு இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். இல்லப்பா இவன்லாம் ஹஜ்ஜுக்கு போறானாமா, ஏன் என்ன பிரச்சனை? அவன் சீட்டாடுறவனப்பா, அவன் தான் ஏன் போகணும்? அவன் தான் போகணும். திருந்திரவனைத்தானே அல்லாஹ் கூப்பிடுவான். நீ இப்படியே புடனி பேசிக்கிட்டே இருக்கிறனால உனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தயவு கூர்ந்து நான் சொல்லுகிறேன் பலரையும், ஏன்னா அவனை தேர்ந்தெடுத்தது அல்லாஹ். ஒரு ஹஜ்ஜி ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த நிமிடத்திற்கு முன்பு அவர் யாராகவோ இருக்கட்டும், நாம் எல்லோரும் மனிதர்கள் தானே, குற்றம் இழைப்பவர்கள் தானே, பர்டிகுலர் ஒருவரை குறித்து விமர்சனங்களை வைக்கிறார்கள். நல்லா ஹஜ்ஜுக்கு போறானப்பா. ஒருத்தர் கடுமையான வார்த்தையை சொல்றார், நீ அந்த ஊர் நாசமா போச்சுன்னு, இவன் அங்க போறான. அல்லாஹ் அக்பர். நமக்கு ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காது, அந்த ஆளு கெட்டவர், அந்த ஆள்கிட்ட தீய பழக்கம், அவனைத்தான் அல்லாஹ் விரும்புறான். யாருக்கு என்ன மாற்றங்கள் நிகழும்? அதனாலதான் மூமின்களே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெளிப்படையான நடைமுறைகளை வைத்து யாரையும் கணித்து விடாதீர்கள். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். முடிவுகள் யாவும், அமல்கள் யாவும் கடைசி முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது. நீங்களும் நானும் முடிவெடுப்பது அல்ல. ஒருத்தர் எப்படியோ வாழ்ந்தாருன்னு நினைச்சுக்கிறோம். அவருடைய ஜனாசால 2000-3000 பேர் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? நமக்கே ஆச்சரியம், இவனுக்கா? சில நேரங்களில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான். ஏன்னா ஜனாசாவில் கூடுகிற கூட்டம் என்பது இயற்கையான கூட்டம். அதனுடைய துஆவை வைத்து மரணித்தவர் சொர்க்கமா நரகமா தீர்மானிக்க முடியும் இல்லையா? இப்ப மௌத்தாருக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல போட்டு என் ஜனாசால கலந்துக்குங்கன்னு சொல்லவா செய்யறோம். இனி அது வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிரியேட் பண்ண முடியாது. சிலர்களை உயர்வாக கருதி இருப்ப. இதை நான் சொல்றது என்னன்னா, அந்த மனுஷன் மக்கால போய் மௌத்தா போயிட்டான், 50 லட்சம் பேர் அவனுக்காக துஆ செய்கிறார்கள். அத்தனை பேர்களும் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். இவரை விட பாக்கியசாலி உலகத்தில் யார் இருக்க முடியும்? இப்ப என்னாச்சு? யாரை நாம் ஒரு கணிப்பில் கொண்டு வந்தோமோ அல்லாஹ் தன்னுடைய கணிப்பில் அவருக்கான இறுதி முடிவை நல்லதாக அமைத்து விட்டான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதவாஸோ பிஸ்ஸப்ர். சொல்லுங்க, ஒருத்தர் பார்க்கும்போது பொறுமையாரு, நீ செய்யறது கரெக்ட் தான், அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான், இப்படியே போய் கொள்ளுங்கள். நில உருப்பட மாட்ட, நீ சம்பாரிச்சு என்ன ஆக போகுது, இப்படி யாரையும் சொல்லாதீர்கள். ஏன்னா நம்ம பிள்ளைகளையும் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? +2 ரிசல்ட் வந்துருச்சு, நிறைய மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண்கள் 500க்கு 550க்கு மேல எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு மாணவர் தந்தையோடு வந்து சொன்னார், அவன் டிவியே பார்க்கறது இல்ல, செல்போனே தொடர்றது இல்ல, நண்பர்களே இல்ல. சுபஹானல்லாஹ், இந்த காலத்துல இப்படியும் மாணவர்கள் இருக்காங்களா? இது பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல். ஏற்றம் நிச்சயம் வழிகாட்டணுமா இல்லையா? இந்த முடிவுகள் நல்ல ரிசல்ட் அவனை எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவனை பாரு, நீ தான் இருக்கிறிய, இவன் சூசைட் அட்டன் பண்ணிடுவான். வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவதோடு தோல்வியுற்றவன் அவன் காரணம் அல்ல. என்ன சொல்ல, நல்லா தான் படித்தேன், நானும் தான் டிவி பார்க்கல, நானும் தான் செல்போன் பார்க்கல, 350 வந்துச்சு, நான் என்ன பண்ண முடியும்? பெருமானார் அழகாய் சொல்லுகிறார்கள், செயல்பாடுகள் நம்முடைய கையில், முடிவுகள் என்னங்க சொல்ல முடியும்? நல்லா தான் படிச்சான், நல்ல பிரில்லியண்டான மாணவர், தொழுகையாளி, ஞாபக சக்தி நல்லா இருக்கு, அன்னைக்கு பார்த்து கொஸ்டின்ல இருக்கிற எந்த ஆன்சரும் அவனுக்கு தெரியல. யார சொல்றீங்க? அது போன்ற மாணவர்களை துவண்டு விடாமல் அவரை என்ன செய்யணும்?
அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்கிட்ட வர்றாங்க. பெருமானாருடைய சஹாபாக்களில் ஒரு 4 ஆண்டுகள் பெருமானாரோடு இருந்தவர், அவ்வளவுதான். ஆனால் பிரபலமான சஹாபி, பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை பெருமானாரிடமிருந்து அறிவித்தவர். இன்று வரையிலும் பெருமானாருடைய செய்திகள் அப்படின்னு ஹதீசுகளை தேட போனீங்கன்னா அபூ ஹுரைராங்கிற பேர் அதிகமாக கண்ணில் படும். சஹாபாக்களே கேட்டாங்க, நான்லாம் ஆரம்பத்திலே முஸ்லீமானவன், சரியா, நீ சமீபத்தில் தான் வந்த, 4 வருஷம் தான் ஆச்சு, நபி கூட இருந்த, இவ்வளவு ஹதீசுகள் எப்படி சொல்ல முடிந்தது? அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, கரெக்ட், நீங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் நீங்கள் குடும்பம் இருந்தது, தொழில் இருந்தது, போருக்கு சென்றீர்கள், அதனால நபியோடு நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு. நான் இஸ்லாத்துக்கு வந்து நேர மதீனாவுக்கு வந்த உடனே அந்த தேதியிலிருந்து பெருமானார் வஃபாத் ஆகிற வரைக்கும் கூடவே இருந்தேன். எங்க இருந்தேன்? கூடவே இருந்தேன். பெருமானாருடைய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டு மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்குள்ள ஒரு தோல்வி இருந்தது, எனக்குள்ள ஒரு பலகீனம் இருந்தது. எதை படிச்சாலும் ஞாபகத்தில் இல்லை. நபிகிட்ட சொல்லி நான் அழுதேன், யா ரசூலல்லாஹ், மனன சக்தி எனக்கு குறைவாக இருக்கிறது, நிறைய சொல்றீங்க, நானும் மனப்பாடம் பண்றேன், ஆனா மறந்து போய் விடுகிறது யா ரசூலல்லாஹ். ஒண்ணுமே வேண்டாம், நம்ம எல்லாரும் நம்மள பயங்கரமான பிரில்லியன்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க செல் நம்பரை சொல்லுன்னு கேட்டா செல்லை எடுக்காம சொல்ல மாட்டோம். கரெக்டா? என்ன மாறிய பார்க்குறீங்க? பார்த்து தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மறதி ஆட்கொண்டு விட்டது. நிறைய ஹதீசுகள் மனப்பாடம். இப்ப பாருங்க, ஆன்மீக துணை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே என்ன செஞ்சாங்க? துண்டை விரினாங்க. அது அபூ ஹுரைரா சொன்னாங்க, நான் துண்டை விரித்தேன். உடனே பெருமானார் எதனையோ அள்ளி போட்டார்கள். அள்ளி போட்டோன்னே எடுத்து நெஞ்சில் வச்சுங்க, நான் துண்டை சுருட்டி நான் நெஞ்சத்தில் வைத்துக் கொண்டேன். இப்படி ஒரு சம்பவம் எனக்கும் நபிக்கும் இடையில நடந்தது. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு கேட்டது எதையும் நான் மறக்கவில்லை. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் தானே? எனவே மனிதனுக்கு அறிவாற்றல், ஞாபகம், மறதி இவைகள் பொதுவானது. இன்னொன்னு சொன்னா, நல்ல மார்க் வாங்கின பசங்க பாராட்டிட்டு இருக்கும்போது அவன் தனியா சிரிச்சிட்டு இருப்பான், புக்கவே பார்க்கல, வெறும் கிரிக்கெட்டா விளையாண்டு இருந்தான். லக்கில் வந்துருச்சு, 590 வந்துருச்சு, இவன் என்ன பயங்கரமான சயின்டிஸ்டா? ரெண்டுமே அதை தான் புரியணும். வெற்றி பெற்றவர்கள் ஆணவத்தில் நின்று விடக்கூடாது, ஏன்னா அடுத்த ஸ்டெப் அவனுக்கு வாய்க்காம போயிரும். தோல்வியுற்றவர்கள் அல்லது குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் இன்னமும் வெற்றி பெறணுங்கிற தூண்டுகோல் ஏற்படணும். இரண்டையும் பேலன்ஸ் செய்கிறது இஸ்லாம். எதை வச்சு? குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு சொல்வேன், கம்மி மார்க் வாங்கிட்டேன் அல்லது ஃபெயில் ஆயிட்டேன், இது அவமானத்தின் அடையாளம்னு நினைக்காதீங்க. இனியும் நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். துவண்ட யாரையும் தட்டி கொடுக்காமல் இருந்ததில்லை பெருமானார். எங்க யாருக்குங்க எந்த நேரத்தில் ஜெயிக்க முடியும்? வாழ்க்கையில் எல்லாரும் செய்யணும். ரிசல்ட்டு, கல்யாணமான ஒரு இளைஞன் மனக்கவலையோடு சுற்றுகிறான். ஏப்பா என்ன வியாபாரம்? வியாபாரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, எல்லாம் கரெக்ட். 3 வருஷமாச்சு, குழந்தை இல்லை. கரெக்டா? அவனும் வாழ்க்கை என்ற எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறான். செயல் உங்களுடையது, முடிவு நான் தர வேண்டும். இப்ப அவர் யாரை சார்ந்திருக்கணும்? யாரை இங்க சார்ந்திருக்கணும்? ஊரெல்லாம் போய் சொல்றாரு, குழந்தை இல்லை குழந்தை இல்லை. ஒருத்தன் சொல்றான் மரத்தை சுத்துங்கிறான், ஒருத்தன் சொல்றான் அங்க போங்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ்விடம் வா, 2 ரக்காத் தொழுது, அல்லாஹ் முயற்சி என்னுடையது, முடிவு உன்னுடையது, நல்ல முடிவை கொடு. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. உலகத்தில் ஆக தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு. அது அவனை மட்டும் பாதிக்காது, அதிகமாக பாதிக்கிறது அந்த பெண்ணை. அந்த மாமியார் சொல்லுது, வெளியில போறக்கே மனக்கேடா இருக்கு.
பார்க்குறவங்கலாம் பேரை வந்துட்டானா, பேத்தி வந்துட்டானா, என்ன நம்மளை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்? இந்த மனதை பதபதைக்க வைக்கிற, சங்கடப்பட வைக்கிற வார்த்தைகள். அல்லாஹ் சொல்றா, என் பக்கம் திரும்புங்கள், முயற்சி உங்களுடையது, முடிவை நான் தர வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அப்புறம் சொல்றாரு, பயங்கர குஷியா இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு. என்னன்னு கேட்டா, 8 வருஷம் கழிச்சு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தார். சரியா? இந்த சம்பவங்கள் தினம் தினம் உலகம் பார்க்கிறது. எல்லாரும் கிளாஸ்மேட்டு, எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாருமே நண்பர்கள், எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இவர் எடுத்த தொழில தாண்ட முடியல. ஒரு மீன் கடை வச்சிருக்கிறாரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, மேல வர முடியல. இது யாருடைய குறை? வாழ்க்கையும் எக்ஸாம் தானே, தேர்வு தானே. நான் தேர்வு செய்து விட்டேன், அந்த முடிவு நல்லதா கெட்டதா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா இவருக்கும் கல்யாணம் ஆச்சு, இவரும் சாப்பிட்றாரு, இவரும் தொழுகிறாரு, எல்லாம் நடக்குது. அப்பப்போ வருத்தம், நம்ம கூட படிச்சவனுங்கள்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்களே. ஆனால் அல்லாஹ் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆறுதலான செய்திகளை தர்றான். அங்கங்க போனவங்க எல்லாம் குடும்பத்துக்கு வர்றக்க 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் வர்றாங்க. நீ காலையில் டிஃபனு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எங்க? மனைவி கையால. எவ்வளோ பெரிய பாக்கியம். அவன் அங்க உட்கார்ந்துட்டு போன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நல்லா இருக்கிறியா உசுரே? அது இந்த அம்மா இல்லாம எப்படி வாழ்றது? இந்த போனில் வாழ்வதை விட நேரில் வாழுதல் அற்புதம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். நீ பாரு பாரு, யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அது அது அவர்களுக்கு வரக்கத்தானது. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், ஐடி துறையில் இருக்கிறார், பல்வேறு பதவிகளில் இருக்கிறார். ஊரிலேயே இருந்தாலும் மனைவி மக்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை எப்படி போகும்னா, காலையில் இவர் எழுந்து அலுவலகத்திற்கு செல்லும் போது குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. மாலையில் வீடு திரும்பி குழந்தைகளை பார்க்கிற பொழுது எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. சொந்த வீட்டுக்குள்ள, ஒரே வீட்டுக்குள்ள சண்டே அன்னைக்கு தான் குழந்தைகளும் தந்தையும் சந்திச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் 24 ஹவர்ஸ் குழந்தைகள் கூடவே இருக்கிறார். இன்னொருத்தருக்கு பெரிய பாக்கியம், தொழிலும் வீட்டுக்குள்ள, குடும்பமும் ஒரே இடத்துல. நம்முடைய கையில் அல்ல. பெருமானார் சொல்லுகிறார்கள், செயல்பாடு உங்களுடையது, நாம முயற்சி செய்யறோம், முடிவை யார் தர வேண்டும்? அதனால வெற்றி பெற்ற மாணவர்கள், அது 10th இருக்கட்டும், +2 இருக்கட்டும், நல்ல மார்க்கா இருக்கும், முதலில் நீங்கள் என் முயற்சியில் வெற்றி பெற்றேன்னு நினைச்சிடாதீங்க. அது பின்னடைவை தந்துடும். என் ரப்பு எனக்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறான், இந்த மார்க்கை பயன்படுத்தி உயர்கல்வி தேடணும். என்னங்க இது ஆட்டு மந்த மாதிரி? எல்லாம் ஐடி ஃபீல்டுக்கு போனால் அத்தனை பேர் ஐடி ஃபீல்டுக்கு போகிறது, எல்லாம் பிஎஸ்சி செலக்ஷன் பண்ணால் அத்தனை பேர் பிஎஸ்சி, எல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தால் அத்தனை பேர் ஃபர்ஸ்ட் குரூப் இல்லை. சமுதாயத்துக்கு பயன்படுகிற, எனக்கும் பயன்படுகிற ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்கிறது, அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல இந்த ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரி இந்த சமூகத்தின் மான மரியாதையை தூக்கி நிறுத்துகிற அரசு சார்ந்த உதவி உயர் பதவிகளுக்காக இந்த நல்ல மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இப்போ எங்க பார்த்தாலும் கிளாஸ் நடக்குது. என்ன படிக்கலாம் சொல்லுங்க? ஆமா, இதுல என்ன பிரச்சனைனா, நாம போய் யாரையும் கேட்டு வச்சு, அத்தா அவர் எக்ஸாம் எழுதுன மாதிரி பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானுங்க, உடனே அவரு சொல்லுவார், இந்த காலேஜில் சேர்த்தி விடுங்க, இந்த கோர்ஸ் எடுக்க சொல்லுங்க, ஃபியூச்சர் இருக்கு, எல்லாம் கேட்டுட்டு வந்து இவன்கிட்ட சொன்னா, இந்த சப்ஜெக்ட் தான் எடுப்பேன், இந்த காலேஜில் தான் படிப்பேன், முடிஞ்சதா? வீட்டுக்குள்ள பதில் போட ஆரம்பிச்சதா? ஏன்னா மாணவர்கள் நண்பர்கள் தீர்மானிக்கிறார்கள். மோமின்களே, ஈமான் சம்பந்தப்படாத எந்த செய்திகளும், எந்த செயல்களும், எந்த முடிவுகளும் நல்லதாக அமைவதற்கு வாய்ப்பில்லை. இதுவும் சொல்றான். இந்த ஜெனரேஷன் வந்து எனக்கு மனைவியை யார் வரணும் அவனே முடிவு பண்ணலான்னு நினைக்கிறான் இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தானாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. லவ் மேரேஜ், தானாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்களை பற்றி பெருமானார் சொன்னாங்க. நான் இவனைத்தான் கட்டுவேன் அப்படின்னு தாய் தகப்பனை மீறி, ஏன்னா அவங்க சொல்ற லாஜிக்கு நல்லது மாறி தெரியும். என் லைஃப் தானே, எனக்கு ஹஸ்பண்டா யாரு வரணும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. பெருமானார் சொல்வாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கொள்ளுகிற பெண் பிள்ளைகள் விபச்சாரிகள்ங்கிறாங்க. இந்த வார்த்தையை ஜீரணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும், சக்தி வேணும். பெற்றோர்களால் பெரியவர்களால் பார்த்து முடித்து வைக்கப்படுகிற திருமணங்கள் மட்டுமே கைகூடும். அதனாலதான் அந்த எக்ஸாம்ல பல பேர் தொத்து போயிடுறாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், மேரேஜ்ல சொல்லுங்க அவுட். அழுகிறான், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். லைஃப்ல போயிட்டேன்னு நீ சூஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ஒரு வழியை தந்திருக்கிறான். முதல்ல அல்லாஹ்ட்ட கேளு, அடுத்து பெற்றவர்களிடம் கேளு. ஏன்னா பெற்றவர்கள் பெண் பார்க்கும் பார்வை வேறு, நீ பார்க்கிற பார்வை சொல்லுங்க. அவன் அந்த முகத்தை மட்டும் தானே பார்ப்பான். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவ? பெற்றோர்கள் குடும்பம் பார்ப்பார்கள், குணம் பார்ப்பார்கள், சுற்றம் பார்ப்பார்கள், பண்பாடுகளை பார்ப்பார்கள். அதில் பரக்கத் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். எனவே மூமின்களே, வாழ்க்கை முழுவதிலேயும் ஐடியாக்கள்லாம் இருக்கும், திட்டங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளின் முடிவுகளை அல்லாஹ் தீர்மானிப்பார். சிலது நல்லதுன்னு நம்ம நினைப்போம், அதுல கெட்டது நடந்துரும். கெட்டதும் நல்லதும் சேர்ந்து நடக்கும். சரி, எனக்கு நடந்த பிரச்சனை சமுதாயத்திற்கு நல்லது, அதே எனக்கு நடந்த பிரச்சனை எனக்கு கெட்டது. இப்படி எல்லாம் இருக்குமா இல்லையா? செயல்களை தொடங்குங்கள், பாரத்தை அல்லாஹ்வின் மீது போடுங்கள். அம்ரி இலல்லாஹ். யாரை நம்பிங்க நீங்க கடை வச்சீங்க? சொல்லுங்க. இப்ப எல்லாம் ஒரு வியாபாரத்தை தொடங்கணும்னு சொன்னா சும்மா ஒரு கடையை பிடிச்சி ஜாமானத்தை போட்டு வியாபாரம் பண்ண முடியாது இல்லையா? லட்சக்கணக்கில் கடைக்கான முதலீடு செய்யணும். அப்புறம் வாடிக்கையாளர்களை கவருவதற்கான அலங்கார, அது ரிட்டர்ன் எவ்வளவுக்கு போகும்? 50 லட்சம் செலவு பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்படி கடை வச்சாதான் உள்ள ஆள் வருவான். 3 மாசத்துல கடை படுத்துருச்சு. சரி, இதெல்லாம் வித்துறலான்னு சொன்னா பாய் மொத்தமா 1 லட்சம் ரூபாய் தரலாம் பாய்ங்க. 50 லட்சம் எங்க இருக்கு? 1 லட்சம் எங்க இருக்கு? முயற்சி நம்முடையது, முடிவு அல்லாஹ் தர வேண்டுமா இல்லையா? அந்த முடிவை நல்லதாக தரணும் அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கணும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தமாக பத்ருக்களம் செல்கிறார்கள். வரலாறு இல்லையா? விடிய விடிய அழுகிறார்கள். வெளிப்பார்வைக்கு தெரிகிறது முடிந்தோம். ஏன்னா அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அங்க 1000 பேர் நிக்கிறான், நாங்க 313 பேர் நிக்கிறோம். அடிச்சான தாங்காது. ஆனால் அல்லாஹ் உன்னை நம்பி வந்திருக்கிறோம், உன்னை நம்பி வந்திருக்கிறோம். மறுநாள் போர் நடக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தந்தான். பெருமானார் உச்சபட்சமான சந்தோஷம். மதீனாவுக்கு தகவல் பறக்கிறது, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். இப்ப முடிவை தந்தது யாரு? சரி, ஆனந்த சந்தோஷத்தில் பெருமானார் இருக்கிற பொழுது அதே மதீனாவில் இருந்து இன்னொரு செய்தி வருது. நாயகமே யா ரசூலுல்லாஹ், உங்கள் மகள் ருக்கையா மௌத்தாகி விட்டார். இதை நீங்க எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க? சமுதாயம் வெற்றி பெற்றது, நபியினுடைய குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சமுதாயத்திற்காக வெற்றியை கொண்டாடினார்கள், சிரித்தார்கள். தன் மகளின் மரணத்திற்காக அழுதார்கள். இந்த ஹேண்டில் பண்றது மிகப்பெரிய ஒரு திறமை வேண்டும் இல்லையா? சிலருக்கு எல்லாமே நடக்குமே. மூமின்களே, யாருடைய நம்ம ஒன்று நல்லது நினைக்கிறோம். மதீனால அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரு தக்வான், அதே மாதிரி ரால், பனு சுலைம் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க வந்து நளினமாக பேசினார்கள். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க சமுதாயம் இஸ்லாத்துக்கு வரப்போகுது, நல்லது. அதனால நல்ல குர்ஆன் ஓதுகிற, ஓதி கொடுக்கிற காரிகள், உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு தேவை. ரொம்ப நம்பினாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப நம்பினாங்க. சரி, 70 காரிகள் எல்லாருமே குர்ஆனை மரணம் செய்தவர்கள். போங்க போங்க, அந்த ஊர்ல தாவா செய்யுங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் வந்தவர்கள் சதியாளர்கள். நைசா பேசி பெருமானாரை மயக்கி 70 காரிகளை அழைத்து சென்று அந்த ஊருக்கு போறக்கு முன்னாடியே சதியால் அவர்களை வெட்டி சாய்த்து விட்டார்கள். முடிவு பாருங்க. அவங்க எல்லாம் எப்பயுமே கொல்லப்படும் போது ஐயோன்னு தானே கத்தணும். அந்த சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா ஷஹாதத்தை அல்லாஹ் தந்தான் சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், எங்கள் நிலையை நபிக்கு தெரியப்படுத்தினாங்க.
அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களை கூட்டினாங்க. நாம் அனுப்பி வைத்த அந்த 70 போதகர்கள், ஆலிம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். மனம் உடைந்து கண்ணீர் வடித்து பெருமானார், அந்த வேதனை வரலாறு சொல்லுது, இப்படி துரோகம் செய்தவர்களுக்காக 1 மாதம் 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்துக் கொண்டே இருந்தார்கள். ருக்குவுக்கு போயிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொன்ன பிறகு கையை தூக்கி, அல்லாஹ் என் சமூகத்தினுடைய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை ஏமாற்றி கொலை செய்த அந்த சமூகம் நாசமாகட்டும். 1 நாள் 2 நாள் அல்ல, 5 நேர தொழுக 1 மாசம். எத்தனை தொழுகன்னு கணக்கு போட்டுக்க. அவ்வளவு மனம். இப்போ நினைத்தது ஒன்று, சொல்லுங்க, ரசூல் என்ன நினைச்சிருப்பாங்க? 70 பேர் போய் பிரச்சாரம் பண்ணி அந்த சமுதாய இஸ்லாத்தை ஏற்று தீன் வளருமே. இது முயற்சி, முடிவு அது துரோகத்தில், கொலை பாதகத்தில் முடிந்ததே. அல்லாஹ் அக்பர். எந்த விஷயத்திலும் நான் செஞ்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் மேல வந்துருவேன், இந்த எண்ணங்கள். ஏன்னா மொத்தமும் எக்ஸாம் தான். ரிசல்ட் யார் கையில் இருக்கு? ஆமாங்க, நீ மூமினான்னு கேட்டா அழுத்தமாக மூமீன் என்று சொல்லலாம். கொஞ்சம் பயம் இருக்கணும். நான் மூமினா காபிரா, அது மௌத்து தான் தீர்மானிக்கும். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் கை கொடுக்கும் போதெல்லாம் ஈமானோடு மௌத்தாக துவா செய்யுங்க. இந்த கடைசி வினாடியில் ஒருவன் காபிராக மரணிப்பான். யார காபிர்னு நீங்க இலக்காரமாக பார்த்தீர்களோ அவன் கலிமா சொல்லி டப்புன்னு மூமினாக மரணித்து விடுவார். அதனால முயற்சிகள், உழைப்பு நம்முடையது, முடிவுகள் சொல்லுங்க. சில பேரை விளங்க மாட்டான்னு சொல்லுவோம். இதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நபிட்ட வந்து வெளியூருக்கு போறேங்கிறாங்க. சரின்னு சொல்ற பெருமானார் அழுகிறாங்க. சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, சந்தோஷமா அனுப்புவீங்களே? எல்லாம் கரெக்டு தான்ப்பா, போற ஆளு வரமாட்டாரு, மௌத்தா போயிருப்பாரு. அவருடைய விதியை பெருமானார் சொன்னார்கள். அவருடைய தவணை முடிச்சு மௌத்தாயிருவார். பல மாதங்கள், 6 மாசம் கழிச்சு நிறைய சம்பாதிச்சுட்டு நல்ல ஆரோக்கியமா மதீனால வந்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சந்தேகம், போற ஆள் எப்படி வந்தாரு? அப்படிலாம் ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா டேட் ஆஃப் பர்த் மாதிரி டேட் ஆஃப் டெத்து நெத்தியில ஒட்டி இருந்தா நம்ம எப்படி பேரெல்லாம் கூப்பிட மாட்டோம். 2026 ஜனவரி இப்படித்தானே கூப்பிடுவோம். அல்லாஹ் அதை மறைச்சிட்டான். பார்த்தவுடன் பெருமானாருக்கு ஆச்சரியம். சோதிப்பதற்கு கேட்டாங்க, என்ன வந்தீங்க, எப்படி? யார சொல்லலாம், நார்மல், இப்போ போன பிசினஸ் நல்லா நடந்துச்சு, நல்ல லாபம். வந்த வழியில் ஒரு கிராமத்தில் பசிச்சது, ஒரு வீட்டில் தண்ணி கேட்டேன், ஒரு கிழவி வந்துச்சு, தண்ணியெல்லாம் கொடுத்துச்சு, நான் அங்கே தங்கி சாப்பிட்டேன். அவங்க நிலைமை என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா புலம்புலன்னு எழுதுட்டாங்க. 5 பெண் குமர்கள் காட்டுக்குள்ள வாழ்றேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுத்துருக்கா. 5 பேரையும் திருமணம் முடித்து கொடுக்கிற பொறுப்பு என்னுடையது. முடிஞ்சா மரணிக்க வேண்டிய அப்துர் ரஹ்மானை அல்லாஹ் சொல்லுங்க ஆயுட்காலத்தை நீடித்து கொடுத்தான், யதீம்களுக்கு ஆதரவு கொடுத்ததினால். இப்ப முடிவு கூட தள்ளி போகும் நல்ல முடிவுகளால். ஆச்சரியப்பட்டார்கள் பெருமானார். அதனால யாரை பற்றியும் எந்த முடிவையும் எடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. உழைக்கலாம், முயற்சி செய்யலாம். பாசானவர்கள்லாம் சொர்க்கவாசி, ஃபெயிலானவங்கள் எல்லாம் நரகவாசி இல்லை. குறிப்பாக மாணவ சமூகத்தை நல்ல செய்திகளை சொல்லி தூண்டுங்க. அவர்களை ஒரேடிய பாராட்டி அவனை படிக்க விடாம ஆக்கிடக்கூடாது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட், மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட், அந்த குடும்பத்தில் அப்படியேன்னா அடுத்த வருஷம் காலேஜில் அவன் இப்ளீஸ். பத்தாதுன்னு இன்னும் அவனை தூண்டணும். கொஞ்சம் குறைவான மார்க் எடுத்த பிள்ளைகளை, நீ நல்லா தாண்டா படிச்சிருப்ப, இடத்துல உனக்கு ஒரு பதட்டமா இருக்கும், கன்ஃபியூஸா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல, துனியா தானே, 70 வயசுல எழுதி பாஸ் ஆகிறான், உனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மாணவ சமூகத்தை அவர்களின் உயர் வாழ்வுக்காக நல்ல வழிகாட்டுதலையும் தர வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் யாருக்கும் வெற்றியோ தோல்வியோ நிரந்தரமாக்குவதில்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்றான், என்னை நாடி நில்லுங்கள், என்னிடம் வாருங்கள், முடிவுகளை நல்லதாக்கி தருவேன். அப்படி வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா
அல்ஹம்துலில்லாஹ்.